அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். இன்றைக்கு உங்களுக்கு கீல்ஸ் பன் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை நான் இன்றைக்கும் உங்களுக்கு காட்ட மாட்டேன். அதை ஒன்றொன்றாக சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் ஒன்றொன்றாக அவதானித்து கொள்ளுங்கள். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இனி கீல்ஸ் பண்ணுக்கு முதலாவது நம்ம செய்ய போகிறது மாவை கிளஞ்செடுக்கணும். முதலாவது பசும்பால் 200 மில்லிலிட்டர் சூடாக்கி எடுத்திருக்கேன். அதாவது வெது வெதுப்பான பால், ஈஸ்ட் 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா, சீனி 1 மேசக்கரண்டி. இதெல்லாம் இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். வெது வெதுப்பான பால் கூடுதலாக சூடாக வைக்கக்கூடாது. இப்போ இதை இந்த மாவுக்கு சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். அடுத்தது பட்டர் 30 கிராம் எடுத்து இலக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சரி, இதை இப்போ நாம் இதாக்கி எடுத்துருவோம், குழஞ்சு எடுப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மாவை கிளஞ்சி வச்சதை வடிவ வட்டமாக தட்டிடுவோம். அதை சமமாக பிரித்து எடுப்போம். இந்த ட்ரேக்கு ஆயில் பூசிருக்கு, நம்ம இதை வச்சிருவோம். அப்படி இதுக்கு நாம் ஆயில் கொஞ்சம் பூசி வைப்போம். பூசி சரியாக ஒரு அரை மணி தியாலம் அல்லது 45 நிமிஷம் இதை வெயிட் பண்ண வைக்கணும். இது அப்படியே மூடி எடுத்து ஒரு 45 நிமிஷம் அல்லது ஒரு 35 நிமிஷத்துக்கு பிறகு நாம் எடுத்து பார்ப்போம். இதை அடுப்பு ஒன்று செய்திருக்கோம். இதை என்ன செய்வோம், இதை வெச்சு போட்டு ஆயில் சேர்த்துருவோம். இது லைட்டாக இதுக்கு போட்டு இதை அப்படியே லைட்டாக பொரிச்சு எடுத்துருவோம். இதில் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். அப்படி இப்படி செய்யாமல் இப்படி செய்து போட்டு பன்னுக்கு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை நாம் அடுப்பு ஆஃப் செய்துருவோம். இது சூடு இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். இனி பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வடிவாக தட்டி எடுக்க போகிறோம். ரவுண்டாக இல்லை, அடுத்து இப்படி வச்சு போட்டு இதை நாம் இப்படி சுற்றி கொண்டு வரணும். இனி எல்லாத்தையும் செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது நாம் இந்த முட்டையை கொஞ்சம் பூசிடுவோம். இதுக்கு இனி வாங்க இதை அவனுக்கு போடுவோம். 180 பாகைக்கு
டெம்பரேச்சர் வைப்போம். இது ரெண்டும் சமமாக இருக்கணும், மேலுக்கும் கீழுக்கும் சூடாகிறதுக்கு. இது வந்து 20 நிமிஷம் வைப்போம். இடையில நாம் திறந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலுக்கு பட்டரை பூசிடுவோம். என்னுடைய கீல்ஸ் பன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு ஒன்று வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.